உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். தப்பிக்க முயற்சி பண்ண இதை விட சின்ன கூண்டுல அடைச்சு வச்சிருவேன். புரியுதா? சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். தப்பிக்க முயற்சி பண்ண இதை விட சின்ன கூண்டுல அடைச்சு வச்சிருவேன். புரியுதா? கடவுளே கிருஷ்ணா, இப்ப நான் எப்படி இங்க இருந்து வெளியே போறது? எப்படி? எனக்கு இருந்த எல்லா கதவுகளும் மூடின மாதிரி இப்ப எனக்கு தோணுது. கடவுளே கிருஷ்ணா, மூடி இருக்க எல்லா கதவுகளையும் திறக்கிற சக்தி உங்களுக்கு இருக்குல்ல. அதனால இப்போ நீங்க தான் என் மோகன் ஐயா கிட்ட நான் போறதுக்கு வழி காட்டணும். ஏதாவது ஒரு உதவி எனக்கு அனுப்புங்க. ஏதாவது ஒரு வகையில எனக்கு உதவி அனுப்புங்க கடவுளே கிருஷ்ணா. டாக்டர் சக்தி, மெடிக்கல் வாலண்டியர். இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால நாங்க இங்க மெடிக்கல் கேம்ப் போடுறதுக்கு வந்திருக்கோம். எல்லா கைதிகளுக்கும் ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் பண்றதுக்கு. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. நீங்க மிகப்பெரிய சர்வீஸ் பண்றீங்க. நீங்க உங்க டேபிள் செட்டப் எல்லாம் அது அங்க பண்ணிக்கலாம். அதுக்குள்ள கைதிகளை நான் அனுப்பி வைக்கிறேன். திவ்யா, நீங்க வந்துட்டீங்களா? எப்படி வராம இருக்க முடியும்? தேங்க்யூ சோ மச் திவ்யா. எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? நம்ம 2 பேரும் இங்க ஒரே எய்மோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம உயிரே போனாலும் சரி, நம்ம வந்த வேலையை முடிக்காம இங்க இருந்து நம்ம போக கூடாது. ஆனா திவ்யா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க கூடாது. நம்ம சேர்ந்து இதை செய்யறோம்னு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. நீ சொல்றது ரொம்பவே ஐயோ கரெக்ட். மேடம், வந்துட்டீங்களா? வாங்க மேடம். பாத்தீங்களா, நீங்க வந்த உடனே வெறிச்சோடி இருந்த எங்க ஜெயில் களை கட்டிடுச்சு. நீங்க காட்டுற இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஸ்பெக்டர் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க மேடம். அது இப்போ என்ன கேட்டீங்க? நான் நல்லா இருக்கேனா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த பிரைடல் ஃபேஷன் வீக் அப்புறமா மொத்த இந்தியாவோ உங்களுக்கு ரசிகர்கள் ஆயிட்டாங்க. அட, எங்க பக்கம் பார்த்தாலும் உங்க போச்சு தானே. அது போச்சு இல்லைங்க, பேஜ். அது மட்டும் இல்லாம எனக்கு யாரும் ரசிகர்கள்லாம் கிடையாது, அபிமானிகள் மட்டும்தான். சரி, எல்லாம் ஒண்ணு தானே. முக்கியமா உங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்னால நம்பவே முடியலங்க. எங்க ஃபங்க்ஷனோட Dress எல்லாம் நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க.
உங்களோட இந்த பெருந்தன்மைக்கு நான் அடிமையா ஆயிட்டேன். ஐயோ பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஐயோ மறந்துட்டேன், இவரோட பேர் தான் ரவி. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எங்க ஜெயிலுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கீங்க. எங்களோட ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா ஒரு கைதி மிஸ்ஸிங். எங்க அவங்க? அட என்ன மேடம், ஒரு கைதி தானே டிஃபரெண்ட் வருது. நீங்க ஏதாவது ஒரு பேரை எழுதிக்கோங்க அதுல. அது எப்படி முடியும்? நான் ஒரு பொறுப்பான மெடிக்கல் வாலண்டியர். என்னோட டியூட்டியை நான் ஒழுங்கா பண்ணுவேன். நீங்க அந்த கைதியை கூட்டிட்டு வாங்க. நான் உங்களை இப்ப செக்அப் பண்ணணும். இல்லைன்னா என்னோட ஹாஸ்பிட்டல்ல போய் நான் சீனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஜெயில இருந்து ராதான்ற கைதி மிஸ்ஸிங்னு. உங்களுக்கு எப்படி மேடம் அவ பேர் தெரியும்? அதானே, எங்க அந்த ராதா? நான் நியூஸ் பேப்பர்ல கூட அவளை பத்தி படிச்சிருக்கேன். அவ இங்க தூக்கு தண்டனை கைதியா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவ அப்படியே என்ன குற்றம் பண்ணிருக்கா? அது சரி, நீங்களும் நியூஸ்ல பாத்தீங்களா? நானும் நியூஸ்ல பார்த்து தான் விசாரிச்சேன். அதனாலதான் எங்களோட ரெக்கார்ட்ஸ்ல ராதான்ற பேரு மிஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அதனால ப்ளீஸ் நீங்க அவங்கள செக்அப்க்கு கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா நான் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். மேடம், ராதாவை செக்கப்புக்கு கூட்டிட்டு வந்துதான் ஆகணும் போல இருக்கே. இல்லனா இந்த டாக்டர் மேடத்தோட நேர்மையால நம்ம வேலைக்கு ஆபத்து வந்தாலும் வந்துடும். சரி சரி, போய் அவளை கூட்டிட்டு வா. ஆனா கவனமா இரு, அவ வாயை திறக்க கூடாது. சரிங்க மேடம். ஓகே. அண்ணி, நான் டிசைன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ so much ரவி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.